ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேவன் ஸ்திரப்படுத்தும் கர்த்தர். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஸ்திரப்படுத்த என்று சொல்லும்போது ஸ்ட்ரென்தன், மோர் ஸ்ட்ரென்தன், இன்னும் பலமாக, நம்முடைய பலவீனங்களை நீக்கி இன்னும் பலமாக, ஹல்லேலூயா, நம்முடைய சோர்வுகளை நீக்கி இன்னும் சோர்வில்லாத தன்மையாக, இன்னும் சொல்ல போனால் புரியும்படி அதை சொல்ல போனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாம் தடுமாறாமல், இதில் 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாள், குற்றம் சாட்டப்படாத, 3வது ஸ்திரப்படுத்த. 3 விதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நான் இன்றைக்கு ஸ்திரப்படுத்துகிற காரியத்தை மாத்திரம் உணர்த்த விரும்புகிறேன். தொடர்ந்து குற்றம் சாட்டப்படாத என்பதையும், கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள், அந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு பல விதத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறபடினால் அறிவு வளர வளர தெய்வீகம் என்ன பண்ணிக்கிட்டே வரும்? குறைந்துக்கிட்டே தான் வரும். ஏன்னா நமக்கு நிறையா தெரிஞ்சிருது. அறிவியல், சயின்ஸ், நீங்கள் கூகுளில் போயோ மற்ற இடங்களில் விசாரித்து பாருங்கள். சயின்ஸ் பெருகுச்சுன்னா கடவுள் பயமே என்ன செய்யாது? இருக்காது. ஏனென்றால் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது, அறிவியல் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் நாம் எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தை, எதையும் நாம் சாதிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. காரணம், நல்லா கவனித்து பாருங்கள். என்றோ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்ததை அந்த மனிதனே கடைசி வரை முடிப்பதே இல்லை. சயின்டிஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய இஸ்ரோ, அதில் ஆரம்பித்து வேலை செய்தவர்கள் வேறு வேறு ஆட்கள். ஆனால் கான்செப்ட் தான் போய்கிட்டு இருக்கே ஒழிய அதை உருவாக்கினவர்கள் இப்போ வரைக்கும் இல்லை. அவர்கள் அதை தொடர முடியாது. ஆனால் கான்செப்ட் அதுதான். என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுதான் கான்செப்ட். ஆனால் செய்வதற்கு உந்துகிற, ஏவுகிற, அதை செயல்படுத்துகிற, திட்டமிடுகிற யாரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் என்றென்று மாறாதவர். அவர் சதா காலமும் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே, அவரே எல்லாற்றுக்கும் ஆரம்பமும் முடிவுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறதும் ஒரு முடிவின் நாள். கர்த்தருடைய நாள் என்று சொல்வதும் ஒரு முடிவின் நாள். அதை நான் லேசாக சொல்லிட்டு ஸ்திரப்படுத்துவதை பற்றி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாள் என்பது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய நாள் என்பது எப்படி இருக்கும்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்தினுடைய வரலாற்றையும் 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்னென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற வருஷம் 120 வருஷம். 120 வருஷத்துக்கு மேலே ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. 110, 115 வரைக்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் 120க்கு மேலே 21ன்னு இல்லை. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் 121க்கெலாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே நிர்ணயிக்கிறார். நோவா காலத்துக்கு அப்புறம் அப்படி இல்லை. நோவா காலம் வரைக்கும் இருந்துச்சு. நோவாவினுடைய வயசே 900+. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு திட்டமிட்டு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம், 5ஆம் வசனம் பாருங்க, பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது.
அது அவருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்தது? விசனமாக இருந்தது. இதெல்லாம் பெருகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது உலகம்? இப்பவும் உலகம் பாவத்தினால் அக்கிரமத்தினால் எப்படி இருக்குது? பெருகி இருக்கிறது. முந்தைய காலத்தில் இருந்த பாவத்தை விட இப்பொழுது இருக்கிற பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அறிவு வளர வளர அதுக்கேற்ற பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தான் காக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய கலாச்சார சீரழிவுகள் நிறையா என்ன செய்து கொண்டே இருக்கிறது? வந்து கொண்டே இருக்கிறது. பாஸ்டர், சபைக்கும் கலாச்சார சீரழிவுக்கும் என்ன சம்பந்தம்? சபை சரியாய் வேலை செய்தால் கலாச்சார சீரழிவு வராது. அல்லேலூயா. அப்போ சபையினுடைய முக்கிய வேலை என்ன? நாம் எல்லாரும் என்ன சொல்ல வருகிறோம்? நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நம்முடைய முக்கிய வேலை என்ன என்பதை கவனித்து பார்த்தால், கர்த்தருடைய நாள் என்று ஒன்று அன்றைக்கு வந்தது. கர்த்தருடைய நாள் எது? கர்த்தருடைய நாள் எது என்றால், அவருக்கு உகந்தவர்களை சேர்த்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவது தான் கர்த்தருடைய நாள். இப்போ நீங்களும் நானும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமா, கர்த்தரோடு இருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அதைத்தான் கொரிந்து சபைக்கு அவர் ஆலோசனையாய் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய நாள் வருகிறது. அன்றைக்கு நீங்களும் நானும் இரக்கத்தை பார்க்க முடியாது, கிருபையை பார்க்க முடியாது, எதுவுமே இருக்காது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நம்ம அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருக்க காரணம் என்ன? அவர் அநீதிக்கு உடந்தையாய் அல்ல, அவர் நீதியை சரியாய் செய்கிறவர். அப்போ அவர் நம்மை, ஆகையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறார். அவர் ஒன்றும் நம்மளை குறைவாய் மதிப்பிடவில்லை. நம்முடைய தேவன் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார், பெரியதாய் வைத்திருக்கிறார், மேன்மையாய் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்கள், ரைச்சஸ்ன்னு சொல்கிறார். அவரே நம்மளை கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஆனால் அவர் ரட்சித்தவுடன் நம்மை பார்த்தவர் நீதிமான் என்று சொல்லி நம்மை நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன், அவருடைய நாள் ஒன்று வருகிறது. அந்த நாள் வரும்போது அன்றைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். அவருடைய நாள் வரும்போது உலகம் எப்படி இருந்தது என்பதல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருந்தோம் என்பதுதான் முக்கியம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குற்றம் சாட்டப்படாதவர்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவர்கள். என்ன குற்றம் சாட்டப்படக்கூடாது? அது ஒரு தனி சப்ஜெக்ட். நிறைய குற்றம் சாட்டப்படாது இருக்கத்தக்க. அப்போ நம்ம என்னெல்லாம் குற்றம் சாட்டப்படாமல் இருக்கணும், வருகிற நாட்களில் நாம் தியானிப்போம். அப்போ இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்படாத நான் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். அதிலே நான் முயற்சித்தால் முடியாது. அந்த ஸ்திரப்படுத்துதலை என் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அவர் ஸ்திரப்படுத்துவார். அப்போ அந்த முடிவு நாள் நோவாவின் நாளிலே வந்தது. அன்றைக்கு நோவாவின் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள் இருந்தது, மற்ற குடும்பங்கள் எல்லாம் பேழைக்குள் இல்லை. பேழை எதை குறிக்கிறது? பேழை சபையை குறிக்கிறது. பேழை எதற்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். நீங்கள் சபைக்குள் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்கள் வெளியே இருந்தால் அந்த அழிவின் நாளிலே நீங்கள் காப்பாற்றப்பட முடியாமல் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்தில், என் ஆத்துமாவிலே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் கர்த்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். அப்போ குற்றம் சாட்டப்படுவதற்கான வேலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. பல விதத்தில் ஸ்கூலில் பாருங்கள், காலேஜில் பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் பாருங்கள், கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு குற்றத்தை நம்ம மேலே சொல்ல தான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி நம்மளை டீக்ரேட் பண்ணணும். செய்கிறாங்களா செய்யலையா? நம்மை சுற்றி நடக்கிற விஷயத்தில் கவனித்து பாருங்கள். நன்மை நடக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை, குற்றத்தை சொல்லி நம்மளை தாழ்த்தி விடுகிறார்கள். அந்த ஒரு நிலைமை என்னைக்கு வரக்கூடாதான்? கர்த்தருடைய நாளில் அப்படி வரக்கூடாதான். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது உங்களை என்னை யாரும் குற்றம்
குற்றம் சாட்டாதபடி இயேசு கிறிஸ்துவே நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஸ்திரப்படுத்தலுக்கு அவர் என்னை எந்த விதத்திலெல்லாம் ஸ்திரப்படுத்துவார்? அப்போ பவுல் தன்னுடைய இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை வைத்து அவர் முழுவதுமாய் சபைக்கு சொல்லும்போது, அவர் கொரிந்து சபைக்கு இந்த ஆலோசனையை சொல்லுகிறது நமக்கும் சேர்த்து சொல்லுகிறார். நானும் குற்றம் சாட்டப்படாதவனாய் until the end of the day, ஒரு முடிவு நாள் ஒன்று வருகிறது. who will also conform you to the end என்று வேதம் சொல்லுகிறது. that you may be blameless in the day of our Lord Jesus Christ. blameless, குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணுமா? அதுக்கு தான் நம்மளெல்லாம் ஆண்டவர் சபையில் உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த சபைக்கு போயிடுறோம். இல்லைங்க, ஒரு கவனம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம சரியாக அவர் கூட இணைஞ்சிருந்தால் நம்மளை வைத்து அவர் செய்ய நினைக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அங்கே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எல்லாம் ஸ்திரப்படுத்துறதே தான் சொல்றாரு. என்னைக்கு ஸ்திரப்படுத்துவாராம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது. அப்ப எதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க 6 நாள் எதுக்கு வேலைக்கு போறீங்க? 6 நாள் எதுக்கு வேலைக்கு போறோம்? 30 நாள் முடிந்து 1ஆம் தேதி ஆன உடனே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சம்பளம். நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையா? நீங்களா தேடி போனீங்களா? இல்லை, உங்கள் படிப்புக்கு கிடைக்கிற வேலையை வாங்கி இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? செய்திட்ருக்கீங்க. அதில் எத்தனை குறைபாடுகள் வந்தாலும், அலுவல் ரீதியாக வந்தாலும், அலைச்சல் ரீதியாக வந்தாலும், மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், என்ன செய்தாலும் நீங்கள் அதற்கு என்ன செய்வீர்கள்? போயே தீர்வீர்கள். ஏன் போனோம்? அது முக்கியமாக குறித்த நேரத்துக்கு போவீர்கள். 9 மணிக்கு உள்ளே இருக்கணும்னா எத்தனை பேர் 9:15 போவீங்க? போவீங்களா? அப்படி அந்த 1/4 மணி நேரம் கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு பஞ்ச் மிஷின் வச்சுருக்காங்க. அதுவே கால்குலேட் பண்ணி ஒரு நாள் லீவ் ஆக்கி விட்டுரும். தெரியுமா உங்களுக்கு? அப்படி தான் கால்குலேட் வச்சுருக்காங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன். 15 நிமிஷம் ஒரு நாள், இன்னொரு நாள் 5 நிமிஷம், இன்னொரு நாள் 20 நிமிஷம், இப்படியே கால்குலேட் பண்ணி 8 ஹவர் ஆன உடனே அது என்ன ஆக்கிறோம்? அதுவும் பேமெண்ட் கட்டான லீவாக கன்சிடர் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேகமாக ஓடி நம்ம என்ன பண்ணுறோம்? 8:55 ஒரு அமுக்கு. யாரெல்லாம் முன்னக்கூட்டி அமுக்கியிருக்காங்களோ ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் அது வந்துடும். அந்த மிஷினில் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி அது என்ன செய்யணும்? நாளைக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கணும்னா யார் முந்தி வந்திருக்கான்னு பாரு, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இது எதுக்காக ஓடுறீங்க? 6 நாள் எதுக்காக சொல்லுங்களேன்? நம்ம தானே பேசுகிறோம். உங்களை புரிய வைக்கிறது தானே என் வேலை. எதுக்காக? உங்களுக்கு சம்பளத்துக்காக, வருமானம், பணம், இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான உங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்படுவதற்காக 6 நாள் நீங்கள் ஓடுகிறீர்கள். சர்ச்சு 1 நாள் எதுக்கு? சம்பாத்தியத்துக்கு அல்ல, நித்திய காலமாய் வாழ்வதற்கு. எது பெருசு? எது பெருசு? 6 நாள் ஓடி சம்பாதிச்சு அடுத்த 30 நாள் ஆகிறதுக்குள்ளே 1ஆம் தேதி வாங்கின சம்பளத்தை காணும். 1ஆம் தேதி வாங்கின சம்பளத்தை காணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. காணும்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சேமிப்பு தான். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொருளை வைத்து பரலோகத்தில் என்னத்தை சேர்க்கணுமா? மிகுந்த பொக்கிஷத்தை சேர்க்கணும். இது இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேருங்கள். அப்போ சபையினுடைய கவனம் என்னவா இருக்கிறது? நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கணுங்கிறத பற்றிய கவலை இல்லை. சபையினுடைய கவனம், அவர் ஒரு நாள் வருகிறார்,
அன்றைக்கு குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். தெசலோனிய சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி. கவனித்து பாருங்க, நம்மளுக்கு வேலை செய்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எதை மட்டுப்படுத்துது? நம்முடைய பரிசுத்தத்தை. ஏன்? இந்த சம்பளத்தை வாங்கிக்கோங்க, ஆனால் அங்கே நீங்கள் யாரும் சம்பளம் வாங்கவே கூடாது, அங்கே நீங்கள் யாரும் போயிடக்கூடாது, அங்கே நீங்கள் யாரும் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவருடைய நாள் வரும்போது நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு வெட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேலை நடக்கு. ஆனால் அதற்கு ஒத்துப்போகாமல் நீங்களும் நானும் ஸ்திரப்படுத்தும் கிறிஸ்துவோடு இணைந்தால், ஆமென், உங்களை ஸ்திரப்படுத்தும் கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்தால் உங்களை ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது. ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேகமாய் 6 நாள் போகிற வேகத்தை விட, முயற்சியை விட கர்த்தருக்காக வருகிற இப்படி வாரத்தின் முதல் நாளில் முதல் நாள் யாருக்கு? கர்த்தருக்கு. அப்போ நான் 6 நாள் போகிற வேகத்தை விட, பஞ்சிங் வேலையை விட இங்கே எப்படி இருக்கணும்? பஞ்சுவலாக இருக்கணும். ஆமென். நீங்கள் செய்து பார்த்த பிறகு தான் உங்களுக்கு அதுக்குரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு தெரியும். நீங்கள் லேட்டாக வந்ததுனால நான் உங்களை ஒன்றும் தண்டிக்க போகிறதே கிடையாது. ஏன் தண்டிக்க போகிறதில்ல தெரியுமா? எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு தான். நீங்கள் சீக்கிரம் வந்தால் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம், லேட்டாக வந்தால் ஆண்டவர் கவனிப்பார். நீங்கள் சரியாக எதையுமே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யலைன்னா கவனிப்பார். காசுக்காக பாஸுக்கு நல்லா கீழ்ப்படுகிற இவங்க, நான் இவ்வளோ பெரிய மேன்மையை காட்டுறேன், இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்கேன், எனக்கு கீழ்ப்படியலையா, சரி பரவாயில்ல, அவரும் பரவாயில்ல அப்படின்ட்டே வருவார். கர்த்தருடைய நாள் ஒன்று வரும், அன்னைக்கு பரவாயில்லாம் கிடையாது, போய்கிட்டே இரு, அதான் அங்கே இருக்கு பாரு நரகம், போய்கிட்டே இரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும்? அதுக்கு தான் இப்போ கிருபையை கொடுத்து நம்மளுக்கு வழி நடத்தும்படியான காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி முடியுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம வாழுகிறோம். அப்போ வாரத்தில் ஒரு நாள் நாம் வந்து என்னத்தை செய்ய போகிறோம் என்றால், இங்கே வந்து என்னை கேட்டால் 2 மணி நேரம்லாம் பத்தாது, ஒரு அரை நாள் டைம் கொடுக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக செய்ய விரும்புகிறீங்க? காலையில் 7 மணிக்கு இங்கே வந்துடணும், மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து போகணும். எத்தனை பேர் ஓகே? ஆமாம், நீங்கள் சொல்லிடுவீங்க பாஸ்டர். உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் 8 மணி நேரம் போய் உட்காந்துருக்கீங்க, அங்கெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கீங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க பாஸ்டர். நான் கம்பேர் பண்ணல, ஆண்டவர் கம்பேர் பண்ணுவார். அவர் தான் அதை செய்வார். அவர் சொல்லுவார், 6 நாள் ஓன் காரியமாக அவ்வளோ வேகமாக இன்ட்ரெஸ்டாக மழை வெயில் எதையும் பார்க்காம ஓடுன ஏன் காரியமாக வந்தியா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? என்கிட்ட இதை பற்றி நீ பேசுனியான்னு ஏன்ட்ட சொல்லக்கூடாதுல்ல. அப்போ எதுக்கு? நான் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு என்னை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதான்? குற்றம் சாட்டி விடக்கூடாது. இப்போ இயேசுடைய வேலை என்னன்னு கவனிங்க. உங்களை என்னையும் என்ன பண்ண விரும்புகிறார்? ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இப்போ அவர் வேலை பெரிய வேலை. ஏன் பெரிய வேலைன்னா, இப்படி ஒன்றை வைத்துக்கொள்வோம். இது ஒரு எண்ணத்துக்காகனா ஒரு இமேஜினேஷன், ஓகே. நம்ம யாரையும் உதாரணத்துக்கெலாம் கூப்பிட முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பக்கம் இப்படி வச்சுக்கோ, ஒரு பக்கம் சாத்தா நிற்கிறான், இந்த பக்கம் இயேசு நிற்கிறார். இப்போ உலகத்தில் ஒரு 98% யார் பக்கம்தான் இருக்குது? சொல்லுங்கள், சாத்தான் பக்கம்தான் இருக்குது. இந்த 98% இங்கே இருக்குது. இப்போ இயேசு நிற்கிறார். இவன் இந்த 98% இங்கே கொண்டு வர்றதுக்கு ரத்தம் சிந்தலை, சிலுவையில் அடிக்கப்படலை, இவன் எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் இவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முள்முடி சூடி இவருக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு கொன்று அப்புறம் உயிர் தெழுந்து இருக்கிறார். இப்போ இவன் அவரை பார்த்து கேட்குறான். என்ன கேட்காம்னா, நீர் அவ்வளோ பாடுபட்டியற, உங்கள் பின்னால் எத்தனை பேர் இருக்கான்?
நீர் இவ்வளோ பாடுபட்டீர, உங்கள் பின்னால் எத்தனை பேர் இருக்கான்? நான் ஒன்றுமே செய்யலை. மொத்த கொம்புல யார் பக்கம் இருக்கு? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்படின்னு இவன் சிரிக்கிற அளவுக்கு அவனை சிரிக்க வச்சது யார்? அவனை சிரிக்க விடுற அளவுக்கு நடந்துக்கிட்டது யார்? நம்ம தான். அப்போ இங்கே நமக்காக பாவத்தை மன்னித்து, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து, பாடுகளை சகித்து, நமக்காக சகலவற்றையும் செய்து முடித்து, இன்னைக்கும் நம்மளை என்ன செய்ய பார்க்கறான்? ஸ்திரப்படுத்த பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் என்கிட்ட இப்படி அவர் என்னை பார்த்து பேசி என்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறதே எதுக்குன்னா, இங்கே போய் நின்றக்கூடாதுன்னு தான். யார் கூட போயிடக்கூடாது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இப்போ நீங்களும் நானும் அப்போ ஸ்திரப்பட்டு தேவனோடு நெருங்கப்படுவதற்கு தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் இருதயங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. 1 பேதுரு 5:10 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலத்தில் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. அப்போ ஸ்திரப்படுத்துகிற காரியத்தை அவர் நமக்காய் செய்து கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் ஏன் ஸ்திரப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் குற்றம் சாட்டப்பட போகிறது. அப்போ அந்த நாளில் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இன்றைக்கே என் குற்றங்களை நான் அவரோடு கூட சிலுவையில் அடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்வில் இருப்பதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் கவனம் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதற்குள் வந்தால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதில் இருக்கிறது? இயேசுவுக்குள் இருக்கிறது. எதில் இருக்கிறது? இயேசுவுக்குள். நீங்கள் ஒரு மாதம் டெஸ்ட் பண்ணுங்கள். எது எடுத்தாலும் எல்லாமே ஆண்டவரே இயேசுவே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் அப்படின்னே ஒரு மாதம் நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அதை அடைஞ்சிடணும், இது வந்துடணும், இது கிடச்சிடணும், இது முடிஞ்சிடணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு முழுக்க என்ன சிந்தைக்கு வாங்க? இயேசுவே எல்லாமே நீர் தான். அப்படி வந்துட்டு ஒரு மாதம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு மாத கேப்பில் ரிசல்ட்டெல்லாம் பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டதெல்லாம் அங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கிடைச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எனக்கு எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் வேணுமா? அவர் மூலமாய் கிடைக்கிற பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள் வேண்டுமா என்பதை நான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ என்னை ஸ்திரப்படுத்துவதற்கு இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கும் கர்த்தர். அப்போ என்னை ஸ்திரப்படுத்துகிறாரு. எதற்கு? முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ ஆண்டவராகிய இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அப்போ சில வேளையில் நாம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் நம்மை ஸ்திரப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஸ்திரப்படுத்தல் சில வேளையில் சில பிரச்சனையின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வரும். சில வேளை சில பலவீனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். சில வேளை கர்த்தர் நேரடியாக பேசிய நம்மை உணர்த்துவார், அல்லது இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை உணர்த்துவார். ஆனால் என்னை ஸ்திரப்படுத்துவதே அவருடைய வேலை. அப்போ இயேசு என்னங்க செய்கிறார்? என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஸ்திரப்பட வரும்போது தான் எனக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நான் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும்னு பிளான் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. எங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன்? மணல் மேலே கட்டுறேன்னு வச்சுக்கோ. அது விற்குமா? அது விற்குமா? விற்காது. ஏன் விற்காதுன்னா, நான் எதில் போய் கட்டியிருக்கேன்? மணல் மேலே கட்டியிருக்கிறேன். ஆனால் அதே இது நான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவில் கட்டினா உடனே என்ன பண்ணிடும்? விற்று தீர்ந்து விடும். அதுபோல தான் நம்முடைய ஆசீர்வாதமும்.
நான் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ஏற்பாடு செய்தால் அங்கே உடனே எனக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் இயேசுவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிவிட்டது? நீங்கள் எவ்வளவு ஸ்திரத்தன்மையில் இருக்கிறீர்கள்? அப்போ ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நபரிடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்திரமாக இல்லாத ஒரு ஆள்கிட்ட நம்ம சில பேர் சொல்லுவோம், என்னத்தை சொன்னாலும் அவர் முடிவு சரியில்லை, இன்றைக்கி ஒன்று சொல்லுதார் நாளைக்கு ஒன்று சொல்ல, முதல்ல ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும், அப்படி சொல்கிறோமா இல்லையா சில பேரை? அப்போ ஸ்திரத்தன்மை என்றால் என்ன? நான் சரியான ஒரு ஃபோக்கஸில் என்னை நான் நடுநிலைமைப்படுத்தி, இது கர்த்தரோடு இருக்கிற வாழ்வு, நான் இப்படி வாழ வேண்டும் என்று என்னை ஸ்திரப்படுத்துகிற ஒரு இடத்துல நான் வந்து விட்டேனா? அப்போ என்னுடைய ஸ்திரப்படுகிற காரியம் எதிலெல்லாம் இருக்க வேண்டும்? முதலாவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இப்போ சபை பெருக வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோமே, இந்த ஸ்திரப்படுதல் வர்ற இடத்துல தான் சபை என்ன செய்யும்? பெருகும். சபைக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாரும் ஸ்திரப்படணும். ஸ்திரப்படணும்னா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம எல்லாரும் உறுதியாக வேண்டும். அந்த உறுதித்தன்மை நமக்குள்ளே வரும்போது நாளுக்கு நாள் சபை என்ன செய்யுமா? பெருகும். அப்போ சபைகள் எதில் உறுதிப்பட்டது? விசுவாசத்தில் உறுதிப்பட்டது. எதுலங்க? விசுவாசத்தில். இப்போ உங்களுடைய விசுவாசத்தின் உறுதிப்பாடு என்ன? நீங்கள் விசுவாசத்தில் எந்த அளவு உறுதியாய் இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருந்தால் ரோமர் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் அவன் என்ன ஆனான்? வல்லவனானான். எதனாலே? அவனுக்குள்ளே அந்த விசுவாச பெருக்கத்தின் நிமித்தமாக. அவனுடைய ஒரு செயல் இந்த வாக்கு தத்தத்தை தடுத்து போட்டது. ஆனால் மீண்டும் ஆண்டவரோடு ஒப்புரவாகி வந்த பொழுது திரும்ப அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் என்னை இந்த பூமியிலேயே என்ன செய்ய விரும்புகிறார்? ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புகிறார். அப்போ என்னை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணி எதிலே உறுதியாக இருக்க வைக்க விரும்புகிறார் என்றால் விசுவாசத்திலே நான் நிலைத்திருக்கும்படி. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் நெருங்கும் போது விசுவாசத்திலே மிகுந்த தைரியம் உள்ளவனாய் நான் மாற முடியும். இன்றைக்கு அந்த விசுவாசத்திலே கர்த்தர் என்னை எந்த அளவு ஸ்திரத்தன்மையிலே வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக நான் எதில் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. கிறிஸ்துவை குறித்த சாட்சி உங்கள்கிட்ட எப்படி இருக்கணுமா? ஸ்திரமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியின் காரியங்கள் என்ன? அவைகளில் நான் ஸ்திரமாய் இருப்பேன் என்றால், ஸ்திரத்தன்மையில் இருப்பேன் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில். இப்போ முதல்ல நான் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நான் சாட்சியிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. கிறிஸ்து என்னில் இருப்பதை பிறர் காண, கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருப்பதை பிறர் உணர, இப்படிப்பட்ட சாட்சியிலே நான் ஸ்திரப்பட்டு இருக்கிறேனா? அப்படி நான் ஸ்திரப்பட்டு இருப்பேன் என்றால் இந்த ஸ்திரப்படுவதற்காகவே தேவன் செய்யும் காரியம் என்ன? ஸ்திரப்படுத்துவதற்காகவே தேவன் நமக்காய் செய்யும் காரியம் என்ன? பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2:17, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்கள் இருதயங்களை தேற்றுகிறார். நீங்கள் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்து வருகிறீங்க. அவர் சமூகத்தில் வந்து சோர்வோடு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் இருதயங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? தேற்ற விரும்புகிறார். சில நேரத்தில் அப்படியே மனம் உடைந்து இருக்கிற பொழுது இருதயத்தில் அப்படியே உங்களை தேற்ற விரும்புகிறார். தேறுதலான வார்த்தை சொன்னால் தான் தேற்றுதல் நினைக்கக்கூடாது. அவர் சமூகத்துக்கு வந்தாலே அவர் தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க?
நான் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற ஆண்டவரை என்னை தேற்றுவீராக. நீங்கள் சொல்லாமலே அவர் உங்களை என்ன செய்வார்? தேற்றுவார். அவருடைய அந்த ஃபீலிங்குள்ளே உங்களை இணைச்சிங்கன்னா அந்த தேற்றுதல் உணரும், புரிய முடியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரா, என்னை ஸ்திரப்படுத்துறதுக்கு என் இருதயத்தை தேற்றுகிறார், எனக்குள்ளே இருக்கிற கவலையை போக்குகிறார், எனக்குள் இருக்கிற வேதனையை நீக்குகிறார், எனக்குள் இருக்கிற சோர்வுகளை நீக்குகிறார். நான் தொய்ந்த மனநிலையில் நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் என்று நினைக்கிற இடத்துல உங்களை தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்தில் யார் என்னை தேற்ற முடியும், யார் எனக்கு ஆதரவாக இருக்க முடியும் என்று நினைக்கிற இடத்திலே தான் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் இருதயத்தை என்ன செய்வேன்? தேற்றுவேன். அவர் சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை என்ன செய்வாராக? ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக அவர் செய்கிற முதல் காரியம் என்ன? என் இருதயத்தை தேற்றுகிறார். அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட வேதனை நிறைந்த இருதயமாக இருந்தாலும் அதை அவர் தேற்றுகிறார். மாம்ச இருதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் மருத்துவர் உடனே அதை என்ன செய்கிறார்? பிரதர் சாட்சி சொன்னாங்க, உடனே அவர்கள் முயற்சி செய்து மருத்துவ ரீதியிலே எல்லா முயற்சியும் செய்கிறார். இப்போ தேற்றுவதற்காக சுற்றி சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்த உடனே இப்போ இருதயம் என்ன செய்யப்படுது? ஒரு தேற்றப்படுது. அதைத்தான் இயேசு செய்கிறாராம். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, எனக்கு அந்த நேரத்தில் தைரியம் இருந்ததுன்னு சொல்லி அவர் தேற்றி கொண்டே இருந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர்களை என்ன செய்து கொண்டே இருந்திருக்கிறார்? தேற்றி கொண்டே இருந்திருக்கிறார். ஆகையினால தான் பதட்டம் இல்லை, பயம் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அது ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்த அவர் செய்கிறதான வழி. அப்போ ஆலயத்துக்கு நான் வரும் பொழுது அவருடைய பிள்ளையாக இருக்கிற என்னுடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரா? தேற்றி அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார் என்றால், நானும் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு 5:8 சொல்லுகிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. ஆரம்ப வசனத்திலிருந்து கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு முன்பாக வெட்கப்படாமல் குற்றஞ்சாட்டப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்கு நான் செய்யப்பட வேண்டியது என்னதுங்க? நான் என்னை ஸ்திரப்படுத்தி இருக்க வேண்டும். ஸ்டாண்ட் இன் ஒன் ஃபோக்கஸ். ஒரே காரியத்தில் கவனம் செலுத்தி, ஒரே காரியத்தில் சிந்தையாக நான் என் இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த பின்பற்றுதலுக்குள்ளே நான் வர வேண்டும். அப்படிதான் என் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அந்த ஸ்திரப்படுத்துதலை 31 சங்கீதம் 24 வசனத்தின்படி அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அப்போ நம்முடைய இருதயத்தை தேற்றி அவர் ஸ்திரப்படுத்துகிறார். இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 3:3 பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். நம்மளை ஸ்திரப்படுத்துறதுக்குன்னே அவர் என்ன செய்கிறாரா? நமக்கு எதிராய் வருகிற தீமைகளை அவர் அகற்றுகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சில தீமைகள் எல்லாம் நமக்கு எதிராய் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. சில தீமைகள் நமக்கு வருவதாக வெளிப்பாடு இருக்கிறது. சில தீமைகள் வரப்போகிறதை நாம் முன்கூட்டியே அறிகிறோம். ஆனால் அவைகளை அறிந்த உடனே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமை வருவதாக நாங்கள் நினைக்கிறோமே, உணர்கிறோமே, காண்கிறோமே, கேள்விப்படுகிறோமே என்று சொல்லும்போது அவர் தீமை நின்று என்னை விலக்கி காத்துக்கொள்வார். உங்களையும் என்னையும் அவர் தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ எனக்கு எதிராய் வருகிற தீமையான காரியங்களை அவர் என்னை விட்டு அகற்றி, தீமை என்னை தொடராதபடி, தீமை நின்று என்னை ரட்சித்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்காய் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி செய்வது என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக. அப்போ கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று என்ன செய்வாராம்? அப்போ ஸ்திரப்படுத்தும் கர்த்தர் சாதாரணமாய் அல்ல. அப்போ குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு என்னை என் இருதயத்தை தேற்றி விடுகிறார், என்னை தீமை நின்று விலக்குகிறார். ஏன்னா தீமைக்குள்ளே நான் போயிட்டேன்னா நான்
குற்றம் சாட்டப்பட்டவனாய் மாறிவிட நேரும். ஆகினாலே கர்த்தர் அதிலிருந்து என்னை விலக்குகிறார். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1:10 பாருங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே எல்லா விதத்திலும் நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆண்டவர் சும்மா விடலை பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சும்மா விடலை. அவர் நம்முடைய இருதயத்தை தேற்றுகிறார். ஏன்னா நிறைய நேரம் சிலருடைய பேச்சினால் நம் இருதயம் தோய்ந்து போகிறது. சில செயலினால் நம் இருதயம் வேதனை அடைகிறது. சில செயலினால் நம்முடைய இருதயம் என்ன செய்வதென்று பலவீனம் அடைந்து சில நேரங்களில் அந்த இருதயம் முடிவுக்கு வருகிறது. ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துக்கு போகிற அளவுக்கு அந்த இருதயம் வேதனைப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்திரப்படுத்துவதற்காகவே உங்களையும் என்னையும் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை யார் மூலமாவதாவது ஆவியில் நம்மளை அப்படியே தேற்றி விடுகிறார். தீமை அணுகாதபடி வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்குறீங்க? என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் தீமை அணுகாமல் என்ன செய்ய வேண்டும்? வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை நமக்கு என்ன செய்கிறாராம்? தருகிறார். அப்போ வேதம் சொல்லுகிற 9 வரங்களிலும் அவர் நமக்கு தருவதனுடைய அவசியம் என்ன, முகாந்திரம் என்னவென்றால், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. மேக்கிங் மீ மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். நான் இன்னும் அதிகமாய் பலமுள்ளவனாய் மாறுவதற்கு என்னை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக அவருடைய ஆவியின் காரியங்களை, ஆவிக்குரிய வரங்களை, அதனால தான் ரோமர் 8:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்கிறது? உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. இந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்கிறது? உங்களை முற்றிலும் ஸ்திரப்படுத்துகிறது, ஸ்ட்ராங் ஆக்குது. யாருக்குள்ளே? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அவர் வரும் பொழுது அவருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் 1 கொரிந்தியர் 12 முதல் வசனத்தை முழுவதும் சொல்ல நேரமில்லை. முதல் வசனத்தில் அவள் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அது வரங்கள். அந்த வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த 9 வரத்தில் தான் பிசாசுகளை துரத்துகிற வரம், சுகமாக்கும் வரம், அவருடைய வசனத்தினால் ஞானத்தை போதிக்கும் வரம், தீர்க்க தரிசனம் சொல்லும் வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம். ஏன்? 9 வேற எதுக்கும் இல்லை. என்னை என்ன செய்வதற்கு? சத்தமா சொல்லுங்க. ஸ்திரப்படுத்துவதற்கு. மேக்கிங் மீ மோர் ஸ்ட்ரென்த். அப்ப எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை தருவதே என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு. அப்ப நான் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் என்ன நடக்கும்? நம்ம சர்ச்சில் அந்த மாமரம் வச்சுருக்கோம். பக்கத்தில் பாருங்கள், ஒரு கம்பி, ஒரு பைப்பு நிப்பாட்டிருக்கு, ஒரு சில்வர் பைப்பு. ஏன்னா துரு பிடிக்கக்கூடாதுன்னு அதை வச்சுருக்கிறேன். அது எதுக்கு அங்கே வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? மாமரம் எவ்வளோ முக்கியமான மரம், அது எவ்வளோ பெருசாக வளரும். அது எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி, இப்போ அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும். இல்லைன்னா காற்றுல சுற்றி அடித்து உடஞ்சி விழுந்துடும். அப்போ அது எவ்வளோ காற்றடித்தாலும் ஒரு சேதம் ஏற்படாமல் இருப்பதற்கு அதுக்கு என்ன கொடுத்துருக்கு? ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கு. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால்தான் இயேசு சொல்லுகிறார், நான் என்னுடைய வரங்களை தந்து உங்களை என்ன செய்ய பார்க்குறேன்? ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்குறேன். பிசாசின் தந்திரம் வரும் பொழுது இந்த ஆவியின் வரங்கள் கிரியை செய்து அவைகளுக்கு எதிராய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் எனக்கு தருகிறார்.
1 கொரிந்தியர் 14:12 சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபை பக்தி விருத்தி உண்டாகத்தக்க அவைகளில் தேரும்படி நாடுங்கள். சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஆவியின் வரங்கள் நமக்குள்ள என்ன செய்யணுமா? கிரியை செய்ய வேண்டும். எல்லாம் எதற்கு? நான் ஸ்திரப்படுவதற்கு. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்களில் நான் ஸ்திரப்படுவதற்கு ஏதுவாகத்தான் எபேசியர் 1:3 கடைசி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்னை என்ன செய்கிறாராம்? என் இருதயங்களை தேற்றி என்னை ஸ்திரப்படுத்துகிறார். எனக்கு தீமை நின்று என்னை விலக்கி அவர் ஸ்திரப்படுத்துகிறார். எனக்கு அவருடைய ஆவிக்குரிய வரங்களை தந்து என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறார். ஏன்னா நான் ஸ்ட்ரென்தன் இல்லை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், என் பலவீனங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது, பாவம் என்னை விடவில்லை. அப்பொழுது கர்த்தரே பரிசுத்தமான தேவன், அவர் எனக்கு நீதியின் தேவனாய் இருந்து என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? 2 வழிகள், 2 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிப்போம். 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துவீர். உமது வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். உமது வழி, நம்ம எப்போ போனாலும் யார் வழியாக இருக்கணும்? அது கர்த்தருடைய வழியாக இருக்கணும். அவர் காண்பிக்கிற வழியாக இருக்கணும். நமக்கு தெரியும் வழி, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த காரியத்தை செய்ய நமக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, இதை நான் எப்படி இன்னும் செய்வது? ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தெரியும் தானே, ஆனாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உனக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தெரியும் தானே, இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் திரும்ப நம்மோடு பேசுவார். அப்படி அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புகளை வளர்ந்து பாருங்களேன், வாழ்ந்து பாருங்களேன். நான் இப்போ வரை பிரசங்கிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், நீங்கள் தான் என்னை பலப்படுத்தணும், நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும், நீங்கள் தான் என் ஆவியில் எனக்கு சிந்தையில் உணர்த்தி எதை சொல்லணும்னு நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும், சொல்லித்தரணும். ஒவ்வொரு முறையும் அப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவர் தான் அதை உணர்த்துகிற விதத்தில், ஆவியில் உணர்த்துகிற விதத்தில் நான் அதை சொல்லி கொண்டே இருக்கிறேன். வேறு எதுவும் என்கிட்ட எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, வசனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் ஆண்டவர் தான் பேசணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். அப்போ அவர் என்னை காலடிகள் வழுவாதபடிக்கு ஆண்டவருடைய நடைகளை உமது வழிகளில் நான் ஸ்திரப்படுத்துவதற்கு ஏதுவாக நான் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை என்ன செய்தரலும்? நடத்தி அருளும். ஏன் நடத்தணும்? ஏன்னா அவர் தான் என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். இந்த உலகத்திலே ஸ்திரப்படுத்துவதற்கு வருவதற்கு ஆட்கள் எத்தனை இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முடிவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்த வருவார் என்றால் அவர் நித்திய காலமாக இருக்கிறவர், அவர் முடிவு பரியந்தம் இருக்கிறவர், அவரே ஆதியும் அந்தமானவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகையினாலே அவர் இடையில் செல்லுகிற தேவன் அல்ல, அவர் என்னை கடைசி வரைக்கும் ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நான் அப்படியே டயட்டில் இருந்து என்னைய தேத்த போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்யலையா? எதில் இருக்கணுமா? கிருபையினாலே நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படணுமா? ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். கிருபை எங்கே இருக்கிறது? கிருபை யார் மூலமாய் வருகிறது? கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஹல்லேலூயா.
அவராலே அன்றி நமக்கு கிருபையே இல்லை. அவரே நமக்கு கிருபையாய் இருந்திருக்கிறார். காரணம் யாத்திராமம் 15:13 சொல்லுகிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே என்ன செய்து வந்தீர்? அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அவர்களை பலத்தினால் வழி நடத்தினீர். ரோமர் 3:24 சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்ப கிருபை எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபையிலே நான் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் என் ஆண்டவராக இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய நாள் ஒன்று வருகிறது. அன்றைக்கு நான் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்னை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்திரப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்கிற முக்கிய காரியம் என்ன? நான் சொன்னது போல அவர் நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறார். அவர் என்னை தீமை நின்று விலக்குகிறார். அவர் ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தருகிறார். நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வரங்களை பெறாதிருப்பீர்கள் என்றால் பெற வேண்டும். ஏன் நம்ம அதிகமாய் ஆவிக்குரிய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதன் மூலமாகத்தான் ஸ்திரத்தன்மை ஏற்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தையினால் சகலமும் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையில் கூட பலப்படணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஆவியானவருடைய ஒத்தாசை. ஆவிக்குரிய வரங்கள் அதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா பைபிளில் எழுதி வைக்கல, தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். அது என்ன செய்யும்? என்னை ஸ்திரப்படுத்தும். இப்போ நமக்குள் இருக்கிற மனுஷ ஆவியோடு தேவனுடைய ஆவி இணைக்கப்படும் போது தான் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறது. எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உறுதியற்ற தன்மையில் இருக்கிறேனே, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வந்தாதான் இயேசுவே கர்த்தர்னு என்ன செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லைன்னா சொல்கிற மாதிரி இயேசுவும் ஒரு நபி தாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரிங்க. இல்லைன்னா இயேசு ஒரு நல்ல போதகருங்க, நல்ல டீச்சருங்க. இல்லை, இயேசுவே கர்த்தர் என்று சொல்வதற்கு உங்களுக்குள் ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். அவரோடு கூட இணைக்கப்படுவது அவசியம். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்கவே இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்வது போல நாம் இந்த நேரத்தில் சொல்ல போகிறோம். நம்முடைய எல்லாரும் எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 1:8 பாருங்க. இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்ல போகிறீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவங்களாக இருக்கும்படி. கணவன் மனைவி பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். என்கிட்ட நிறையா குற்றத்தை கண்டுபிடிக்கல, இயேசுக்கு முன்னால் குற்றம் சாட்டப்படாமல் இருப்பீங்களான்னு கேட்குற மாதிரி ஒரு மனசில் அப்படி ஒரு ஃபீலிங்கோடு கேளுங்க. கேளுங்க. அப்படி ஏன் அப்படி கேட்க சொல்லுதேன்னு தெரியுமா? அதுதான் வசனம் சொல்லியிருக்குது. அந்த வசனம் அப்படி பக்கத்தில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் என்ன செய்யப்படக்கூடாது? இன்றைக்கி 1000 குற்றம் இருக்கட்டும், என்கிட்ட சொல்கிறீங்க. முதல்ல இயேசு வரும்போது நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது? குற்றம் சாட்டப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாதபடி முடிவு பரியந்தம் ஆண்டவர் இயேசு உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்முடைய வாழ்விலே நாம் ஆராதிக்கும் நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் நம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மேக்கிங் இட் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். என்னை பூரண விதமாய் ஸ்திரப்படுத்தி என்னை வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை எந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு மாதிரி குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே என்னை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்கிற ஒரு வார்த்தை வேத வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் ஸ்திரப்படுத்தல் என்றால் இப்படிலாம் வார்த்தை அடங்கினது தான் அது. என்னை பலப்படுத்துங்க, என்னை அரவணைத்து கொள்ளுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பராமரித்து கொள்ளுங்க. இப்படி எல்லாம் நிறைய சொல்கிற ஒரே வார்த்தை தான் என்னது?
ஸ்திரப்படுத்துங்க. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதுக்கு? அவருடைய கவனமெல்லாம் எதில் இருக்குது கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசுவின் கவனம் முழுவதும் எதில் இருக்கிறது? ஒரு நாள் வருகிறது அன்றைக்கு குற்றம் சாட்டப்படக்கூடாது. அப்போ சபையின் கவனம் எதில் இருக்க வேண்டும்? அதுவும் அதிலே தான் இருக்க வேண்டும். இது இயேசுவின் சபையாக இருந்தால் அது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு விட்டுவிடக்கூடாது. அந்த இடத்துல சொல்லப்படும், யார் இவர்களுக்கு போதகராய் வழி நடத்தினவர்? இவ்வளோ பேர் குற்றம் சாட்டப்படுற மாதிரியே இருக்காங்களே அப்படின்னா நான் வருவேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா தண்டனை நிறையா. ஏன்? உங்களை நான் வழி நடத்தாதபடியினால், உங்களை எச்சரித்து, உங்களுக்கு போதித்து, உங்களை வழி நடத்தி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் வைக்கும் பொழுது நாம் எல்லாரும் இணைந்து அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கவனமெல்லாம் 6 நாள் நீங்கள் வேலை செய்வது உங்கள் சம்பளத்திற்காக, வருமானத்திற்காக கவனம் வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருவது உங்கள் எதிர்கால நித்திய வாழ்வுக்காக. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சு கொண்டீங்க? இது ஏதோ மத சடங்காச்சாரமாக நினச்சி சர்ச்சைக்கு வேகமாக வராதீங்க. நான் சபைக்கு செல்வதே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்து கொள்வதற்கு? ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அப்படி நினச்சி வேகமாக வாங்க, இன்னும் துரிதமாக செயல்படுங்க. எத்தனை பேரை நீங்கள் வேலைக்கு போன இடத்துல சேர்த்து விட்ருக்கீங்க? எத்தனை பேருக்கு வழிகாட்டி விட்ருக்கீங்க? இயேசுக்கிட்ட வழிகாட்டி விட்டீங்களா? இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். பாரு, அவன் வேலைன்னா மட்டும் வேகமாக எல்லாத்தையும் செய்கிறான், என் வேலைக்கு ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் ராங் லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. நம்மை கர்த்தர் எல்லாரையும் வைத்திருக்கிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்பட விரும்புகிற எல்லாரும் நீங்கள் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்தட்டும், என்னை இன்னும் ஸ்திரப்படுத்தட்டும். நான் இப்பொழுது இருக்கிற இந்த ஸ்திரத்தன்மை பத்தாது, கர்த்தர் எனக்கு இன்னும் ஸ்திரத்தன்மை தர வேண்டும். ஓ லார்ட், ஹல்லேலூயா, மை ஸ்ட்ரென்த் இஸ் நாட் எனஃப். இப்பொழுது எனக்குள் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் போதாது, எனக்கு இன்னும் மேலான ஹல்லேலூயா ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைப்பதாக, எனக்குள்ளே ஸ்திரத்தன்மை வருவதாக என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் அந்த ஸ்திரத்தன்மைக்குள்ளே கொண்டு செல்லுகிறார். ஏனென்றால் அவரே அதற்குத்தான் கவனமாக இருக்கிறார். அவரே முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்தத்தான் கவனமாக இருக்கிறார் என்றால் நான் அதற்கு ஒப்பு கொடுத்தால் போதுமே. அவர் கையை, ஆண்டவரே என் கையை பிடிச்சி என்னை ஸ்திரத்தன்மைக்குள்ளே வைங்கன்னு எத்தனை பேர் உங்கள் கையை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் அவரை பிடிக்காதீங்க, நம்ம நிறைய நேரம் விட்டுருவோம். அவர் என் கையை பிடிக்கட்டும் என்று ஒப்பு கொடுங்க. இயேசுவே என் கையை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க, நீங்கள் என் கையை பிடிச்சு கொள்ளுங்க. பிடித்து கொண்டு என் இருதயத்தை தேற்றுங்க. நிறைய நேரம் என் இருதயம் சோர்ந்து போகிறது, தவறான எண்ணத்துக்குள் செல்லுகிறது. என் இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள் பலவையாக இருக்கிறது. மாற்றுங்க ஆண்டவரே. என் இருதயத்தின் யோசனைகளை சரிப்படுத்துவதற்கு ஏதுவாய் என் இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. என்னை சுற்றிலும் எத்தனையோ தீமையான காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீமை நின்று நான் விலகுவதற்கு, தீமைக்குள் நான் சிக்காதபடி தீமை நின்று என்னை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் நாம் சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களினால் நிரப்பி என்னை இன்னும் ஸ்திரப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது கர்த்தர் அவருடைய அந்த ஸ்திரத்தன்மையை உண்டாக்குவதற்காக நமக்குள்ளே ஒரு புது பலனை வைக்கிறார். ஒரு புது பலனை வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளே ஒரு புதிய கிருபையை பொழிந்தருள விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவரிடத்திலே இயேசுவே என்னை ஸ்திரப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.